அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் நீங்க வணங்கணும், வேற யாரையும் வணங்கிறாதீங்க, வேற யாருக்கும் கடவுள் தன்மை இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் இப்ராஹிம் நபி இப்படி கேட்கிறாங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இந்த ஆற்றல், வேற யாருக்கும் கடவுள் என்ற தன்மையே கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறாங்க இப்ராஹிம் நபி. நீங்க தௌஹீதுக்கு எதிராக, ஷிர்க்குக்கு ஆதரவாக, இணை வைப்புக்கு ஆதரவாக, தர்கா வழிபாடு, தாயத்து, தட்டு, இத மாதிரி என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விதான். அவுலியா உனக்கு எல்லாம் நன்மை தரார்ல, சரி இப்ராஹிம் நபி மாதிரி அவுலியாவை சூரியன் கிழக்கு உதிக்குதுல, மேற்கு உதிக்கச்சு. மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவுலியாவுக்கே தலைவரா அப்படின்னு இவன் எழுதி வச்சிருக்கான். சரி மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியை நான் இன்னில இருந்து ஏத்துக்கிறப்பா, பெரிய அவுலியான்னு ஏத்துக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு செய், சூரியன் கிழக்குல இருந்து வருதுல, அவுலியாவை கூப்பிட்டு மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியே சூரியனை மேற்கு இருந்து உதிக்க செய்யுங்க, அவர் செய்யட்டும். செய்ய முடியுமா? இது இப்ராஹிம் நபி கேட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இறைவனுடைய பேரொருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதுரை மாவட்ட சாலி நகர் கிளையின் சார்பிலே தர்பியா என்ற சொல்லப்படுகின்ற நல்லொழுக்க பயிற்சி முகாமில் குடும்பத்தோடு நாம் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறோம். எனக்கு தரப்பட்ட தலைப்பு ஏகத்துவத்தின் தந்தை இப்ராஹிம் நபி. முதல்ல நம்ம ஏகத்துவம்னா என்னன்னு தெரியணும். இப்ராஹிம் நபியை ஓரளவுக்கு தப்பும் தவறுமாக புரிஞ்சு வச்சிருப்போம். இப்ராஹிம் நபி அவங்க ஒரு நபி இருந்தாங்க அப்படின்னு ஒரு சரியான கண்ணோட்டத்தோடு அவர்கள் பற்றி சொல்லப்பட்ட நிறைய கதைகளோடு புரிஞ்சு வச்சிருப்போம். இப்ராஹிம் நபின்னு ஒரு ஆள் வாழ்ந்தாங்கப்பா. நிறைய பேருக்கு இப்ராஹிம்னா பேர் வைக்கிறோமா இல்லையா? இப்ராஹிம் இப்ராஹிம்னு ஏகப்பட்ட பேர் இருக்கும். அப்ப இப்ராஹிம் நபியை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சு இருந்தாலும் ஏகத்துவம்னா என்ன, ஏகத்துவம் என்றால் என்னங்கிறத முதல்ல லேசா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி அவங்க காட்டி தந்த ஏகத்துவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். நாம எல்லாருமே கலிமா சொன்னவர்கள் தான். கலிமானா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எல்லாருமே நீங்க தர்காவுக்கு போனாலும் சரி, போகாம இருந்தாலும் சரி, தொழுதாலும் சரி, தொழாம இருந்தாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, நோன்பு வைக்காம இருந்தாலும் சரி, ஏன் சாராயம் குடிக்கக்கூடிய நிறைய ஆண்களை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லத்தான் செய்வாங்க. இந்த கலிமா தெரியாத எந்த முஸ்லீமும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட நிறைய பேருக்கு அவருடைய அர்த்தமும் தெரியல, விளக்கமும் தெரியல. எதை கலிமாவாக நாம சொன்னோமோ அந்த கலிமாவுக்கு சம்பந்தமே இல்லாம தான் நிறைய முஸ்லிம்கள் வாழ்வாங்க. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒருத்தன், அல்லாஹ் ஒருத்தன், அவனை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. இதுதான் அடிப்படை, இதுதான் தௌஹீத், இதுதான் ஏகத்துவம். இறைவன் ஒருவன், அந்த இறைவனை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. இத தமிழ்ல சொன்னாலும், அரபில சொன்னாலும், வேற எந்த மொழியில சொன்னாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீமும் ஆமா அது சரிதானே, இதுல என்ன தப்பு இருக்குது, அல்லாஹ் ஒருத்தன் தானே. அல்லாஹ்வை யாராவது திட்டினாங்கன்னா நம்மளுக்கு கோபம் வருது, ரசூலுல்லாஹ்வை யாராவது பேசினா கோபம் வருது. இப்படி எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நடைமுறை நீங்க பாருங்க, வணக்கம் என்ற பேர்ல அல்லாஹ்வை மட்டும் நாம வணங்குறோமா, அல்லாஹ் அல்லாத மற்றவர்களையும் நாம வணங்குறோமா? இந்த கேள்வி கேட்டேன்னு வைங்களேன், நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ் மட்டும் தானே வணங்கணும். ஏன்னா அல்லாஹ் அல்லாத வேற யாரையும் நாங்க வணங்கவா செஞ்சோம்? நாங்க வணங்கவே இல்லையே, அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோம். 5 நேரம் தொழுகை யாருக்கு தொழுகிறோம்? பள்ளிவாசல வாங்க சொல்றாங்க, பெண்கள் வீட்டுல தொழுவாங்க, ஆண்கள் பள்ளியில தொழுவாங்க. யாரை தொழுகிறாங்க? முருகனையா தொழுகிறோம்? அல்லாஹ் தான் நாங்க தொழுகிறோம், ரஹ்மான மட்டும்தான் நாங்க தொழுகிறோம். அப்ப அல்லாஹ்வை மட்டும் நாங்க வணங்குறோம் என்பது யதார்த்தமான உண்மைதானே? இப்படின்னு சில பேர் பதில் சொல்லலாம். ஆனா இறைவனை அல்லாஹ்வை வணங்கி விட்டு இன்னொரு பக்கம் அல்லாஹ்வை வேறு ஒரு கோணத்தில் வேறு வேறு நிலையில் வணங்குகிறோம். தொழுகையின் அடிப்படையில் வணங்கல, அல்லாஹ்வுக்கு சஜ்தா செஞ்ச மாதிரி, அல்லாஹ்வுக்கு நிக்கிற மாதிரி, அல்லாஹ்வுக்கு ருக்கு செஞ்ச மாதிரி நம்ம இன்னொரு கடவுளுக்கு ருக்குலாம் செய்யல. ஆனா வேறு விதத்துல வணங்குறோம். எப்படி? உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், நம்முடைய நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றக்கூடியவன் யார்? அல்லாஹ். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, கடுமையான கஷ்டம், பிரச்சனை, யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். அல்லாஹ் தானே அந்த பிரச்சனைக்கு
நிவாரணத்தை அல்லது முடிவை அவன் தானே சொல்லுவான். இது எல்லாரும் நம்புறோமா இல்லையா? ஆனா தௌஹீதுன்னு சொல்லிக்கிட்டு ஏகத்துவம் சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாத வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்ட நஷ்டங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? நத்தரசா பாவாக்கு இருக்குது, அவுலியாக்கு இருக்குது, கோரிப்பாளையம் தர்கா அல்லது வேற எங்கேயாவது இப்ராஹிம் ஷா தர்கா, அந்த தர்கா இந்த தர்கா. இந்த தர்காவை நம்பி அவங்கள்ட்ட நம்முடைய நாட்டு திட்டங்களை கேட்கிறோமா கேட்கலையா? ஒரு பக்கம் யாரெல்லாம் என் கஷ்டத்தை போக்கு அப்படிங்கிறோம், இன்னொரு பக்கம் அதையே அப்படியே மாற்றி நதர்ஷாவே, அவுலியாவே, இப்ராஹிம் ஷாவே, நாகூர் அப்பாவே, மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியே என் கஷ்டத்தை காப்பாத்துங்கிறோம். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? அல்லாஹ்வே கஷ்டத்தை காப்பாத்து அப்படின்னு சொல்றதும் இந்த சைடு திரும்பி ரஹ்மானே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அந்த இடத்துல அவுலியாவே என் கஷ்டத்தை போக்குங்க, என் துன்பத்தை போக்குங்க, இதுதானே அல்லாத மற்றவர்களை வணங்குறது. நீங்க 5 நேரம் தொழும் போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கையை கட்டி ரஹ்மானுக்கு முன்னால் நிக்கிறீங்க, அல்லாஹ் தான் வணங்குறீங்க. இன்னொரு பக்கம் அல்லாஹ்ட்ட கேட்ட எல்லாத்துக்கும் தெரியும்ல, இருந்தாலும் எல்லாத்துக்குமே சூரத்துல் ஃபாத்திஹா தொழாத ஆட்களுக்கும் தெரியும். ஏன் நம்ம வீட்டுல ஏற்கனவே லெப்பைய கூட்டு பாத்தியான்னு சொன்ன ஏதோ நம்மளுக்கும் அதுல என்னத்தை சொல்றோம்? தெரியாது, நமக்கும் தெரியும். அல்லாஹ் குர்ஆன் குர்ஆன் இருக்குது. ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம். வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னிலேயே எல்லாத்தையும். எனக்கு காய்ச்சல் ஓன்ட்டதான் தேடுவேன், எனக்கு கடுமையான பொருளாதார பிரச்சனை ஓன்ட்டதான் உதவி தேடுவேன், எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வீட்டுல கடுமையான கஷ்டம் ஓன்ட்டதான் கேட்பேன். அதுதானே அதுக்கு அர்த்தம். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு தடவையும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போதெல்லாம் இறைவா ஓன்ட்ட நான் கேட்கிறேன், இறைவா நான் கேட்கிறேன், உன்ட்ட தான் உதவி தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு தொழுகையை முடிச்சு சலாம் கொடுத்து முடிச்சதற்கு பின்னாடி அவுலியாவே என் கஷ்டத்தை போக்குங்க. ஒரு சைடு தௌஹீது, இன்னொரு சைடு ஷிர்க். ஒரு சைடு ஏகத்துவம், இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏகத்துவத்துக்கு நேர் மாற்றம். இங்க அல்லாஹ்ட்ட மட்டும் கேட்கறது, அல்லாஹ்வே எனக்கு எல்லாத்தையும் காப்பாத்து அப்படின்னு கேட்டுட்டு அங்க போய் அவுலியாவே எல்லாத்தையும் காப்பாத்துனா இதுதான் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குறது. நம்ம நேரடியாக கையெடுத்து கும்பிடுறது இல்ல, மற்றவர்கள் மற்ற தெய்வங்களை கும்பிடுவாங்களா இல்லையா? அதே மாதிரி நம்ம இன்னொரு கடவுளை கையெடுத்து இப்படி கும்பிட்டுட்டு அல்லது அங்க போய் வேற ஏதாவது வணக்க அதெல்லாம் செய்யறது இல்ல. ஆனா உதவி தேடுதல், என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய பிரச்சனையை, என்னுடைய சங்கடங்களை அவுலியா தீக்குவாங்க அப்படின்னு போறமே, இதுக்கு பேர் தான் இறைவன் என்ன சொல்றான்னா அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை நீங்க வணங்குறீங்க. பள்ளிவாசல்ல போய் அல்லாஹ் வணங்குறீங்க, தர்கால போய் அவுலியாவை வணங்குறீங்க. பள்ளி வாசல்ல வந்து ரஹ்மானை மட்டும் நீங்க அழைக்கிறீங்க, தர்கால போய் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை நீங்க அழைத்து பிரார்த்தனை செய்றீங்க. இது இறைவன் சொல்லக்கூடிய தௌஹீதுக்கு நேர் எதிரான ஒண்ணு. தௌஹீதுனா அல்லாஹ் மட்டும் வணங்கணும் என்று சொல்வது பேரு தௌஹீது. அல்லாஹ்வோடு சேர்த்து மற்றவர்களை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால், உதவி தேடினீர்கள் என்றால் அதுக்கு பேரு தௌஹீதுக்கு எதிரானது இணை. இப்ப தௌஹீதுனா என்னன்னு விளங்குதா? அல்லாஹ் மட்டும் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட மட்டும் நம்முடைய கோரிக்கைகளை, உதவிகளை, நாட்ட திட்டங்களை, ஹாஜத்துகளை கேட்கணும். அல்லாஹ் அல்லாத வேற யார்ட்டையும் கேட்க கூடாது. இதுதான் தௌஹீதினுடைய சுருக்கமான ஒரு விளக்கம். நம்ம எல்லாரும் சொர்க்கம் போகணுமா நரகம் போகணுமா? நீங்களும் போகணும், நானும் போகணும், குடும்பத்தோடு போகணும் சொர்க்கம். இங்க எப்படி மனைவி, மக்கள், கணவன், பிள்ளைகளோ, தகப்பனாரு, தாய் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோமோ இதே மாதிரி சொர்க்கத்துக்கு அப்படியே போகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? நல்ல மக்கள் சொர்க்கத்தின்பால் அவர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள்.
அந்த சொர்க்க வாசல்களுக்கு மத்தியில் அவர்கள் வருகின்ற பொழுது அது வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு வானவர்கள் நம்மளை அப்படியே வரவேற்பாங்க. வாங்க 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 வாங்க. அந்த சொர்க்கம் வேணுமா? பிள்ளைகளோடு போகணும். வாப்பா அம்மா பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாம் மண்டபத்துக்கு போய் வாரமா இல்லையா, கல்யாண வீட்டுக்கு அப்படியே சோடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நகை நட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அப்படியே ஜெகஜோதி வாரம்ல. ஏ வாங்க வா, சாப்பாட்டுக்கு இடம் கிடைக்குதோ இல்லையோ அங்க ஓடு இங்க ஓடு. ஆனா சொர்க்கத்துல அப்படி இல்லை, எங்கேயும் ஓட தேவையில்லை. நம்ம எல்லாரும் மூமினா இருந்தாச்சுன்னா அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை பாக்கியமாக வைத்திருந்தான் என்றால் எல்லாரும் அப்படியே போவோம். வானவர்கள் நம்மளை வரவேற்பாங்க. வாங்க. எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம்மளை அழைக்கும் போது, வானவர்கள் நம்மளை அழைக்கும் போது இந்த சொர்க்கத்துக்கு போங்க அந்த சொர்க்கத்துக்கு போங்கன்னா அத மாதிரி மகிழ்ச்சி உலகத்துல வேற என்ன இருக்கும்? சொர்க்கத்தை உலகத்தில் கற்பனை பண்ண முடியாது. புரியறதுக்காக ஒண்ணு சொல்றேன். ஒரு பிரம்மாண்டமான மாளிகை, நல்ல வசதி, அங்க தண்ணி, இங்க பால், இங்க தேனு, இங்க சாப்பாடு, அங்க பிரியாணி, எல்லா வசதியும் ஏசி எல்லாமே இருக்குது. ஒரு ஆள் உங்களுக்கு இலவசமா தாராரு. இங்க பார்த்தா தென்னந்தோப்பா இருக்குது, இங்க மாந்தோப்பா இருக்குது, இங்க வந்து வாழைத்தோப்பா இருக்கிறது. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஆப்பிள், இப்படி அப்படியே குவிஞ்சு கிடக்குது. அற்புதமான ஒரு மாளிகை. போனா எப்படி இருக்கும்? ஜெகஜோதியா இருக்காதா? உலகத்திலே இப்படின்னா மறுமையில மூமின்களுக்கு இறைவன் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எப்படி? இப்ப நம்ம குடும்பத்தோடு அங்க போறதா இருந்தா எப்படி இருக்கும்? இது வேணுமா? வேணும். இப்படி சொர்க்கத்துக்கு போகணும். அதனுடைய இன்பங்கள்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஏகப்பட்ட வரிகள்ல அல்லாஹ் சொல்றான். யதூஃபூன அலைஹா பில்தானுன், சிறார்கள் நம்மளுக்கு வந்து பணிவிடை செய்வார்களாம் சொர்க்கத்துல. அப்படியே சுத்திட்டே வருவாங்க. எந்த சிறார்கள்? என்ன சின்ன பிள்ளை? நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளைங்க கொஞ்சம் டவுசர் கிழிஞ்சிருக்கும், சட்டை அழுக்கா இருக்கும், தலையை ஒரு மாதிரியா பட்ட மாதிரி வச்சிருப்பான். ஒரு ஹேர் ஸ்டைல் அது வேற மாதிரி இருக்குது. இங்க கொஞ்சம் கிழிச்சு வச்சிருக்கான், இங்க கொஞ்சம் உடைச்சு வச்சிருக்கான். தலையை பார்த்தா அது அப்படி இருக்குது. ஆனா அங்க வந்து எப்படி இருக்கும்னா பளபளக்கக்கூடிய முத்துக்கள் மாதிரி அந்த பிள்ளைங்க இருப்பாங்க. வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இங்கதான் சுகர் இருக்கா, பிபி இருக்கா, பிரியாணி வச்சிடாதடா, சீனி போடாதடா. அதெல்லாம் உலகத்துல. மறுமையில அந்த பிள்ளைங்க வந்து கோலைகளை தூக்கிட்டு வந்து அப்படியே கேட்பாங்க, என்ன வேணும் என்ன வேணும், இதை குடிங்க, இல்ல இப்பதான்ப்பா குடிச்சா, இல்ல இதை கொஞ்சம் குடிங்க, இல்ல இப்பதான்ப்பா குடிச்சா, இல்ல இதை கொஞ்சம் குடிங்க. அற்புதமான அந்த சொர்க்கம், அழகான ஒரு சொர்க்கம். அல்லாஹ் குர்ஆன்ல வஇத்தத்தில் முத்தகீன், இறையச்சவாதிகளுக்கு இதை நான் தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் அல்லாஹ். இந்த சொர்க்கத்துக்கு போகணுமா வேண்டாமா? போகணுமா? அதுக்கு அல்லாஹ் ஒன்னே ஒன்னு சொல்றான். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் யாரெல்லாம் இணை என்ற தௌஹீதுக்கு எதிரான ஒரு செயலில் ஈடுபட்டு விட்டாரோ, தாயத்து போட்டு விட்டாரோ, தர்காக்கு போய் விட்டாரோ, அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை வழிபாடு செய்து விட்டாரோ, அவருக்கு இந்த சொர்க்கம் ஹராம். ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் இணை என்ற அந்த பாவத்தை செய்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. யாரா இருந்தாலும் சரிதான், ரசூலுல்லாஹ்வுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபியின் பேசுறமா இல்லையா, அவங்களுடைய பெற்றோரா இருந்தாலும் சரி, நரகம் தான். யாரையும் விட்டு வைக்க மாட்டான்ல. எனக்கு இணை வச்சுட்டு இல்ல, என்ன மட்டும் நீ வணங்கல இல்ல, மற்ற தெய்வங்களை நீ வணங்கல இல்ல, நாதாக்கள் வலிமார்கள் அப்படின்னு அந்த ரூட்ல நீ போனியா இல்லையா, அதனால உனக்கு சொர்க்கம் கிடையாது. இது நான் சொன்னது இல்ல. யாரு சொன்னது? குர்ஆன்ல இறைவன் நமக்கு சொல்லி தருகின்ற அற்புதமான ஒரு பாடம். அல்லாஹ் எதை கேட்கிறான்னா, ஏப்பா நீ எந்த பாவம் பண்ணாலும் எதை நீ செஞ்சாலும் நான் மன்னிக்கிறேன்ப்பா. நீ திருடிட்டியா மன்னிக்கிறேன், பொய் பேசிட்டியா மன்னிக்கிறேன், வேற ஏதாவது வட்டி கூட வாங்கிட்டியா மன்னிக்கிறேன், என்கிட்ட வந்து தௌபாச்சு நான் மன்னிக்கிறேன். ஆனா நீ இணை வைத்துட்டு என்கிட்ட மறுமையில வந்தன் வை, அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டேன். இதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக. இறைவன் அவனுக்கு இணை கற்பிக்க கூடிய அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டானா. அதற்கு கீழ்நிலையில வேறு பாவங்கள் இருந்தால் அதை மட்டும் இறைவன் மன்னிப்பான். நீங்க தௌஹீதுல இருந்தீங்க, ஏகத்துவத்துல இருந்தீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குறீங்க, போற போக்குல ஒரு பொய் பேசிட்டீங்க, போற போக்குல ஏதாவது ஃபித்னா பண்ணி விட்டீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பை பண்ணிட்டீங்க, அல்லாஹ்ட்ட வந்து நிக்கிறீங்க, யா அல்லாஹ் நான் இணை வைக்கல, யா அல்லாஹ்
உன்னை மட்டும்தான் வணங்கின, எந்த தர்காவுக்கும் போல, தாயத்து போடல, ஆலிம் சாட்ட போய் நல்ல நாள் கெட்ட நாள் எதையும் நான் பார்க்கல, ஒன்ன மட்டும் நான் வணங்கினேன். ஆனா நான் ஒரு பொய் பேசினேன் அல்லாஹ். சரி சரி போ சொர்க்கத்துக்கு போ அப்படின்பா. இன்னொரு கோணத்தை நீங்க பாருங்க, நீங்க பொய் பேசல, பித்தலாட்டம் பண்ணல, ஏமாத்தல, அவதூறு பேசல, எந்த தீமையும் நீங்க செய்யல, கரெக்டா 5 நேரம் தொழுதுட்டீங்க, ஹஜ் செஞ்சீங்க, நோன்பு வச்சீங்க, ஜக்காத்து கொடுத்தீங்க, இறைவன் சொன்ன இந்த இபாதத்துகள் எல்லாத்தையும் செஞ்சீங்க, தர்காவுக்கும் போயிட்டு வந்தீங்க, தர்காவுக்கு மட்டும் போனீங்க, அவுலியாட்ட போய் அவுலியாவே என் பாவத்தை மன்னிட்டு வந்துட்டீங்க. அல்லாஹ் என்ன செய்யுமா? அந்த ஒண்ண செஞ்சதுனால எவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போ நரகத்துக்கு அப்படிமா. நீங்க மூமினாக இருந்து எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை இறைவன் மன்னிச்சிடுறான். அதே நேரத்தில் நீங்க மூமினா இருந்துட்டு இணை என்ற இந்த பாவத்தை செய்துவிட்டு அல்லாஹ்ட்ட நீங்க வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நன்மை இருந்தாலும் அல்லாஹ் அந்த நன்மையை அழிச்சு விடுவான். லஇன் அஷ்ரக்த லயஹ்பத்தன்ன அமலுக்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே நீங்க இணை வச்சிட்டாலும், நீங்க தர்காவுக்கு போனாலும், தாயத்து கட்டினாலும், ஷிர்கான காரியத்தை நீங்க செய்தாலும் நீங்க செய்த எல்லா அமலையும் அழிச்சிடுவேன். நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தானே, போனடா, ஆனா தர்காவுக்கு போனீங்களே, ஹஜ்ஜு உடைய நன்மை இல்லை. நான் நிறைய ஜக்காத் எல்லாம் கொடுத்தேனே, தான தர்மங்கள்லாம் கொடுத்தேனே, அம்மா கொடுத்த நன்மை தான், தாயத்து கட்டினீங்களே, அதனால அந்த நன்மை இல்லை. எப்படி போகுதுன்னு பாருங்க. ஒண்ணுமே இல்லாம ஆக்கிருவான். இல்ல நான் அந்த பயானுக்கு போனேன், இந்த பயானுக்கு போனேன், குர்ஆனை படிச்சேன், ஹதீஸ படிச்சேன், 4 பேரை நான் அந்த நன்மையை நான் சொன்னேன், எல்லாம் செஞ்ச, குறிகட்டியா, ஜோசியக்காரன்ட்ட போனியா, நாளை நடக்கக்கூடியது இன்னைக்கே நடக்கும் அப்படின்னு சொன்னதை நீ நம்புனியா, பால் கிதாபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்புனியா, எல்லா அமலும் போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. அப்ப அதனால தௌஹீதுல இருக்கணும், இணை என்ற அந்த பாவம் நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. இப்படி இருந்தா தான் நம்ம சொர்க்கம் போக முடியும். சொர்க்கம் போறதா இருந்தால் இறைவன் சொல்லக்கூடிய மிக எளிமையான ஒரு வழி என்னன்னா, ஷிர்க் இருக்கக்கூடாது, தௌஹீது மட்டும் இருக்கணும், ஏகத்துவம் மட்டும் இருக்கணும். ஏகத்துவத்தோடு வாழ்ந்தா தான் நம்ம சொர்க்கம் போக முடியும். நான் இதுலயும் இருப்பேன், அதுலயும் இருப்பேன், இந்த சைடு தர்காவுக்கு உருசுக்கும் கலந்துக்கிடுவேன், இங்க தௌஹீத் பயானுக்கும் நான் போய்க்கிடுவேன், இது இறைவன்ட்ட எடுபடாது. தௌஹீத்காரங்க கூப்பிட்ட உடனே இங்க ஒரு ஓட்டம், தர்காக்காரன் கூப்பிட்ட உடனே அங்க ஒரு ஓட்டம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வானா இல்லையா, லா இலாஹா இல்லல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹி, இங்க இருக்க மாட்டான் அங்கே இருக்க மாட்டான். நம்ம ஆட்களுக்கு எதுலயும் நம்பிக்கையெல்லாம் வராது, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால். அந்த கடையில சேலை நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பொம்பளை சொன்னா போதும், அங்கேயும் போவோம். இன்னொரு பொம்பளை வருவா, அந்த கடை சரியில்லை, இந்த கடை தான் நல்லா இருக்கு, அங்கேயும் ஒரு ஓட்டம். எதுலயும் நம்மளுக்கு திருப்தி வராது பாருங்க. இதே மாதிரிதான். அப்ப இங்கேயும் அங்கேயும் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் நல்ல பாதை இல்லை. தௌஹீது என்றால் அதுல மட்டும் கரெக்டா இருக்கணும், அதுல மட்டும் கரெக்டா இருந்தா தான் நம்ம சொர்க்கம் போக முடியும். நாளைக்கு சுன்ன ஜமாத்துக்காரங்க கூப்பிட்டாங்க, வாங்க மதுஹபை பின்பற்றுவோம், தர்காவுக்கு போவோம், போயிடுவோம். நம்மளும் முட்டாக்கு போட்டுட்டு பர்தாலாம் போட்டுட்டு அங்கேயும் பயான் தானே சொல்றாங்க. என்ன பயான சொல்றாங்க? அங்க குர்ஆனியா பேசுவாங்க, ஹதீஸையா பேசுவாங்க, கதைகளை பேசுவாங்க. அவுலியாவுன்னா யார் தெரியுமா, மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி யார் தெரியுமா, இப்படின்னு அந்த கதையை சொல்லி நரகத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. அதனால இந்த கொள்கையில கரெக்டா இருக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம பார்க்கணும். இல்லை என்றால் நஷ்டம் நமக்கு தான், நஷ்டம் நமக்கு தான். மறுமையில அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை நம்மால அடைய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டோம். அதனால இதுல கரெக்டா நம்ம இருக்கணும். ஏகத்துவத்துல இந்த தௌஹீதுல வாழ்ந்து மரணிக்கின்ற வரையிலையும் இந்த கொள்கையில இருக்கணும். இப்ப இப்ராஹிம் நபி அவங்க இந்த தௌஹீதை தான் ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்க சொன்னாங்க. குர்ஆன்ல நீங்க படிச்சு பாருங்க. வத்துரு அலைஹிம் நப இப்ராஹிம், நபியே அவர்களுக்கு இப்ராஹிம் நபியுடைய வரலாறை கொஞ்சம் சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். யாருக்கு? நமக்கு, ஒட்டுமொத்த மக்களுக்கு இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி தந்த அந்த அவங்க வழிமுறைகளை, அவங்க இந்த தௌஹீதுல எப்படி எல்லாம், ஏகத்துவத்துல எப்படி எல்லாம் இருந்தாங்க, அந்த வரலாறை நீங்க சொல்லுங்க. எடுத்த எடுப்புலயே அல்லாஹ் சொல்றான், இது காலலி அபிஹி வ கௌமிஹி மா தஅபுதூன. இப்ராஹிம் நபி அவங்க பயான் பண்றாங்க.
யாருக்கு? மக்களுக்கு மத்தியில. என்ன பயான் பண்றாங்க? எல்லா மக்களையும் கூப்பிட்டாங்க. எப்போ நீங்க யார வணங்குறீங்க? யாரு கேட்கிறா? இப்ராஹிம் நபி. எல்லா மக்களும் அவங்களுடைய குடும்பத்தார்கள், பெரியம்மா, சின்னம்மா, அண்ணன், தம்பி, அந்த ஊருக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, மா தாபுதூன், யார நீங்க வணங்குறீங்க? உங்களுடைய கடவுள் என்ன? உடனே அவங்க சொல்றாங்க, காலு நஅபுது அஸ்னாமன் ஃபனல்லு லஹா ஆகிஃபின், நாங்க சில சிலைகளை வழிபாடு செய்கிறோம். கடவுள்னு அவங்க ஒண்ணு நம்பி இருக்கிறாங்க, ஆனா அது அல்லாம இவைகளை எல்லாம் நாங்க வழிபாடு செய்கிறோம். உடனே இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, சரிப்பா, நீங்க அல்லாஹ்வை நீங்க வணங்கல, வேறு கடவுளை நீங்கள் வணங்குகிறீர்கள், மற்றவர்களை கடவுளாக நீங்க எடுத்துட்டீங்க. உடனே இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, ஹல் யஸ்மஊனக்கும் இது ததுஊன், நீங்க அவங்கள்ட்ட துஆ செய்கின்ற பொழுது உங்களுக்கு பதில் உங்களுடைய பேச்சு அவங்க கேட்கிறாங்களா? இப்ராஹிம் நபி சொன்ன தௌஹீதுல முக்கியமான ஒரு செய்தி, நீங்க போய் துஆ செய்றீங்கல்ல, யார்ட்ட? அல்லாஹ் அல்லாத மற்ற கடவுள்கிட்ட போய் துஆ செய்றீங்கல்ல, கடவுளே எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்கறீங்கல்ல, இப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய அந்த துஆவுக்கு, அந்த துஆவை அவங்க காது கொடுத்து கேட்கிறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து கோரிப்பாளையம் தர்காவுக்கு போறீங்க, தர்கால போய் அவுலியாவே எனக்கு கால்லாம் விளங்காம போயிடுச்சு, எனக்கு ஆரோக்கியத்தை தான், இப்படி நீங்க கேட்கறீங்க. அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? இப்படின்னு ஒரு கோரிக்கை அவுலியாட்ட வைக்கிறீங்கல்ல, உங்க பேச்ச அவர் காது கொடுத்து கேட்கிறாரா? சொல்லுங்களேன், யாரு கேட்கிறா? இப்ராஹிம் நபி அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. நீங்க போய் கேட்கிறீங்கல்ல, துஆ செய்றீங்கல்ல, உங்களுடைய துஆவை காது கொடுத்து கேட்கிறாங்களா? உதாரணத்துக்கு நீங்க நடைமுறையில் நீங்க பாருங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டுல போய் எனக்கு ஏதாவது தான் நீங்க கேட்கறீங்க, நீங்க கேட்கக்கூடிய எதையும் அவங்க காதுலயே வாங்கல, என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அந்த வீட்டுல நிப்பீங்களா? என்னடா இது, ஒரு கிளாஸ் தண்ணி தான் கேட்கிறேன், பேசாம இருக்கிறான், ஒரு டீ தான் கேட்டேன், பேசாம இருக்கிறான், சலான்னு சொன்னேன், அதுக்கும் பதில் இல்லை, என்ன கேட்டாலும் மண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறான், இவன்ட எவன் வாழுவான்? ஓடி வரமா? நம்ம பேச்சில அவங்க காது கொடுத்து கேட்டால் அது வேற மேட்ரு, நம்ம பேசக்கூடிய விஷயத்தை அவங்க காது கொடுத்து கூட கேட்கலன்னா ஒவ்வொரு ஆளும் என்ன முடிவு எடுக்கிறோம்? மூஞ்சி மோரலையும் பேரு இவனா, நான் எதனாம கேட்கிறேன், அவன் பேசாம தெக்க வைக்க போறான், வடக்க வைக்க போகிறான், நான் பேசுறத ஒண்ணுமே காது கொடுத்து கேட்கல. எவ்வளவு கோபம் வருது, எவ்வளவு ஆத்திரம் வருது. அப்போ ஒரு கடவுள் என்று நாம நம்புகிறோம் என்றால், நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வை தருவார்கள் என்றால், அப்ப நம்ம பேச்ச அவங்க காது கொடுத்து கேட்கணும்ல. இது இப்ராஹிம் நபி அவங்க வந்து கேட்கிறாங்களா, நீங்க மற்ற ஆட்களை வணங்குறீங்க சரி, ஆனா ஹல் யஸ்மஊனக்கும் இது ததுஊன், நீங்க பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, துஆ செய்கின்ற பொழுது உங்க காது கொடுத்து கேட்கிறாங்களா? அடுத்து இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, அவ் யன்ஃபஊனக்கும் அவ் யதுர்ரூன், நீங்க கஷ்டப்படுறீங்க, அந்த கஷ்டத்தை அவர் நீக்கிறாரா? அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நிலை ஏற்படுகிறது, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது, ஏதாவது உங்களுக்கு தந்தாரா? என்னப்பா கடவுள் நீங்க வழிபாடு செய்றீங்க, நீங்க கேட்கக்கூடிய துஆவை அவங்க காது கொடுத்து கேட்கல, உங்களுக்கு நன்மையோ தீமையோ எதையும் அவங்க செய்யல, அப்ப எதுக்கு போய் அவுலியாட்ட போய் கேட்கறீங்க? இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, எதுக்கு அவங்க போய் கடவுளா நீங்க ஆக்குறீங்க? உடனே அந்த மக்கள் சொன்னாங்க, காலு பல் வஜதுனா ஆபானா கதாலிக்க யஃபாலூன், நம்ம என்ன போய் சொல்லுவோம்? இப்ப தர்காக்கெல்லாம் போறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்களேன், தாயத்தெல்லாம் போடுதாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏமா தாயத்து போடுறீங்க, ஏன் தர்காவுக்கு போறீங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. அவுலியா இருக்கிறாங்கல்ல, அவுலியாலாம் இருக்கிறாங்க இல்ல, அவங்க எப்படி இத மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் கேட்கவா செய்றீங்க அப்படின்னு ரெண்டு வார்த்தையை சொன்னா, முதல்ல பதில் அவங்க சொல்றது என்ன தெரியுமா? முன்னோர்கள்னா முட்டா பேருவலா, உங்க அத்தா தர்காவுக்கு போனாரா அப்படின்னு கேட்பான் நம்மள்ட்ட, உங்க உம்மா தர்காவுக்கு போனாங்களா அப்படின்னு கேட்பான். இதத்தான் இப்ராஹிம் நபியுடைய காலத்துல இப்ராஹிம் நபி அவங்க பிரச்சாரம் பண்ணும் போது அவங்கள்ட்ட கேட்ட கேள்வி இதுதான், ஆதாரம்லாம் கிடையாது. பல் வஜதுனா ஆபானா கதாலிக்க, எங்களுடைய முன்னோர்கள் இதைத்தான் செஞ்சாங்க, அதே மாதிரி நாங்களும் செய்யறோம். எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அவுலியாக்கள்கிட்ட போனாங்க, நாங்களும் போறோம். அவங்க தர்காவுக்கு போனாங்க, நாங்களும் தர்கா போறோம். அவங்களும் திருமணத்தின் போது வாழைக்கொலை மரத்தை நட்டுனாங்க, நாங்களும் நட்டுனோம். எல்லா தீமைக்கும் நீங்க பாருங்க, தீமைக்கு யார ஆதாரம் காட்டுவோம்? நம்முடைய முன்னோர்கள் 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 அது செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க.
அசரத்துமார்கள் செஞ்சாங்க, ஆலிம்சாக்கள் செஞ்சாங்க. அவங்க எல்லாம் முட்டாளா? தர்கா கட்டி வச்சிருக்கக்கூடிய ஆளெல்லாம் முட்டாளா? நன்மை இருக்க போய் தானே செஞ்சாங்க. இப்படி சொன்னமா இல்லையா? இன்னைக்கும் பேசுறமா இல்லையா? இதைத்தான் அவர்கள் பேசினார்கள். உடனே இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, அஃபரைத்தும் மா குன்தும் தஅபுதூன் அன்தும் வ ஆபாவுக்குமுல் அக்தமூன் ஃபஇன்னஹும் அதுவுன் லீ இல்லா ரப்பல் ஆலமீன். தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க உங்களுடைய முன்னோர்கள் ஆதாரம் காட்டுதீங்க. உங்களுடைய முன்னோர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே எனக்கு விரோதி. யாரு சொல்றா? இப்ராஹிம் நபி. அவுலியாட்ட போய் கேட்கிறீங்கல்ல, அவுலியா எனக்கு விரோதி. தாயத்து எனக்கு நன்மை தரும் அப்படின்னு கேட்டுதீங்களா இல்லையா? தாயத்து எனக்கு விரோதி. ஜோசிக்காரன்ட்ட போய் நின்னுகிட்டு நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்கிறீங்கல்ல, அவன் எனக்கு விரோதி. ரஹ்மான் மட்டும்தான் எனக்கு நண்பன். அகிலத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன், அவனை தவிர நீங்க வணங்கக்கூடிய எல்லாருமே எனக்கு விரோதி அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ்னா யாரு தெரியுமா? இப்ராஹிம் நபி அவங்க விளக்குறாங்க. அல்லாஹ்னா யாரு தெரியுமா? அல்லதி ஹலக்கனி ஃபஹுவனி, அவன் என்னை படைத்தார், எனக்கு நேர்வழி காட்டினான். அல்லாஹ்னா யார்? அல்லாஹ்னா யாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்னா யாரு? அவன் தான் என்னை இப்படித்தான் எனக்கு நேர்வழி காட்டினான். நீங்க சொல்லுங்க பாப்போம். அவங்க மேல நம்பிக்கை உள்ளவங்க, தாயத்துல நம்பிக்கை உள்ளவங்க, கருத்துல நம்பிக்கை உள்ளவங்க, இது தவறான படுது, இது தாயத்தை நடக்குது. அவங்க அவன் நடக்குது சொல்லுங்க. ரப்பு இல்லையா? அல்லாஹ் இல்லையா? இப்ராஹிம் நபி கேக்குறாங்க, எப்ப நீ ஒன்ன படைச்ச அல்லாஹ்வை வணங்காம மற்ற ஆட்களை எதுக்கு நீ வணங்குற? அடுத்து அவங்க இப்ராஹிம் நபி சொல்றாங்க, வல்லதி ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன், அந்த ரஹ்மான் தான் எனக்கு சாப்பாடு தரான், குடி தண்ணி தரான். யாருடா? வானத்துல மழை அல்ல குடி தண்ணி நாம இருக்கோம். இது மழையவன் யார்? அவுலியாவா? காட்டு. நாதாக்களா? காட்டு. யாரு? இது பேசல. இப்ராஹிம் அவன் பேசுறாங்க, எனக்கு உணவை தரக்கூடியவன் அல்லாஹ், எனக்கு குடிநீரை தரக்கூடியவன் அல்லாஹ். மனுஷனுக்கு ரெண்டும் மிக முக்கியம். சாப்பாடும் தேவை, குடிநீரும் தேவை. இந்த ரெண்டு இல்லைன்னு வைங்களேன், எல்லாரும் செத்து போயிருவோம், வாழ முடியாது, உலகத்துல வாழ முடியாது. அவ்வளவு முக்கியமான ஒண்ணு. அப்ப இவைகளை தந்தவன் அல்லாஹ், படைச்சவன் அல்லாஹ், வாழ்வதற்கு உண்டான வாழ்வாதாரத்தை தந்தவன் அல்லாஹ். வைதா மரியல்து ஃபஹுவ யஷ்ஃபீன், அதோடு சேர்த்து இன்னும் சொல்றாங்க, நான் நோய்வாய்ப்பட்டுட்டேன், எனக்கு காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, வேற எந்த நோயா இருந்தாலும் எனக்கு நிவாரணத்தை தரக்கூடியவன் அல்லாஹ். யாரு? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியுடைய பயானை நீங்க கேளுங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தரான். எனக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கு நிவாரணம் தரக்கூடியவன் அல்லாஹ். வல்லதி யுமீதுனி சும்ம யுஹீன், எனக்கு வாழ்வையும் மரணத்தையும் தரக்கூடியவன் அல்லாஹ். நல்லா இருக்கிறேன், திடீர்னு மண்டையை போட்டேன், யாரு? அல்லாஹ் ரூஹை எடுத்துட்டான். எனக்கு வாழ்வையும் தருகிறான். என் தாயுடைய வயிற்றிலே இருந்து நான் வருகிறேன் என்றால் எனக்கு உயிரை தந்தவன் யார்? நான் மௌத்தானதற்கு பின்னால் மீண்டும் எனக்கு வாழ்வை தரக்கூடியவன் யார்? எல்லாம் அல்லாஹ் தானே. இதெல்லாம் அவுலியாவா தாராரு? அவுலியா தர முடியுமா? நாதாக்கள் இப்படி எல்லாம் தர முடியுமா? இப்ராஹிம் நபி இப்படி கேட்கிறாங்க, எப்படிப்பா நீங்க அவுலியா போய் வணங்க முடியும்? மற்ற தெய்வங்களை கடவுளாக நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இப்ராஹிம் நபி இப்படி ஒவ்வொன்றா கேட்கிறாங்க. அடுத்து வல்லதி அத்மாஉ ஐயக்ஃபிர லீ ஹதியதி யௌமத்தீன், மறுமை நாள்ல என் பாவத்தை மன்னிக்கணும் என்று அல்லாஹ் மேலதான் நான் ஆசைப்படுகிறேன், அவன் மேலதான் நம்பிக்கை வச்சு. நான் எவ்வளவு பாவத்தை செய்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்க கூடிய ஆற்றல், மன்னிக்க கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ் தானே. இதை நம்ம யாருமே மறுக்க மாட்டோமே. அல்லாஹ் என்ன பாவம் செஞ்சாலும், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ்ட்ட கேட்கிறோமா இல்லையா? இங்க அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு மௌலூதுல போய் என்ன செய்வோம்? மௌலூது ஓதுறோமா? அங்க போய் நின்னுட்டு யார்கிட்ட கேட்போம்? ரசூலுல்லாஹ்வே கஃபிரு அன்னி துனூபி, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. இங்க வந்து அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. மௌலூது ஓதும் போது கஃபிரு அன்னி துனூபி, என் பாவத்தை முகமதே நீங்க மன்னிச்சிருங்க. எவ்வளவு பெரிய பாவம்! இப்ராஹிம் நபி தௌஹீதை சொல்லும் போது
தௌஹீதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இணை வைப்பு என்ற இந்த பாவத்தை இவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணி அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க திரும்ப திரும்ப அவங்க பேசினாங்க. கொஞ்சம் கூட அவங்க எதையுமே விட்டு வைக்கவே இல்லை. திரும்ப திரும்ப இதே பேச்சு. இப்ராஹிம் நபியுடைய வரலாறு குர்ஆன் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. எந்த இடமா இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காது. அவங்க சொன்ன மாதிரி அற்புதமான அறிவுபூர்வமான ஒரு வாதம் வேற யாரும் வைக்கல. அவ்வளவு அற்புதமா கேட்பாங்க. வாப்பட்டையும் அதான் கேட்டாங்க. அவருடைய தகப்பனார் ஆசர், குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்றான். இப்ராஹிம் நபியுடைய தகப்பனாருடைய பேர் ஆசர். அவர் அல்லாஹ்வை வணங்க மாட்டார், வேற தெய்வங்களை வணங்குவார். இப்ராஹிம் நபி வாப்பட்ட அத்தாட்ட போய் கேட்கிறாத்தா, எதை போய் வணங்குறீங்க? நான் அந்த தெய்வத்தை வணங்குறேன், இந்த தெய்வத்தை வணங்குறேன். அப்பமா அவர் கேட்கிறாரு, சரி வணங்குறிய, நீ ஒரு தெய்வத்தை நீ கடவுளாக வணங்கு, சரி, ஆனா அந்த கடவுள் உனக்கு என்ன செஞ்சது சொல்லு, நேரடியா கேட்பார். அதுலதான் அவருக்கு கடுமையா கோபம் அத்தா மகன் மேல கள்ளத்துக்கு எரியுமே அப்படின்னாரு. நீ இந்த கொள்கையை விட்டு விலகவில்லை என்றால் அர்ஜுமன்னக்க உன்னை கல்லால் அடிப்பேன் அப்படின்னாரு. யாரு? தகப்பனார். அப்ப யாற்றையும் அவங்க கொள்கையை மறைச்சதெல்லாம் கிடையாது. தௌஹீத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தந்தையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி, ஊருக்காரங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இந்த தௌஹீத திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கேட்கக்கூடிய கேள்விகள் எந்த கேள்வியா இருந்தாலும் டான் 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 பதில் வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் நபி அவங்க இந்த தௌஹீதை எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றோம். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க். அல்லாஹ் கேக்குறான், நபியே இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு அரசன்ட்ட வாதம் பண்ணாங்களே, அந்த வாத வரலாறு உங்களுக்கு தெரியுமா? இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க, அவங்க காலத்துல ஒரு மன்னர் இருந்தான். அந்த மன்னர் இறைவனுடைய விஷயத்துல அல்லாஹ் ஒருவன் கிடையாது அப்படிங்கக்கூடிய கோட்பாட்டுல, தௌஹீதுக்கு எதிரான கோட்பாட்டுல அந்த மன்னர் இருந்திருக்கிறான். அந்த மன்னருக்கும் இப்ராஹிம் நபிக்கும் ஒரு வாத பிரதிவாதம் நடக்கும். அப்ப இப்ராஹிம் நபி அவங்கள்ட்ட அவங்க கேட்கிறான், இப்ராஹிமே உன் கடவுள் யாரு? இப்ராஹிம் நபி சொல்றாங்க, அல்லாஹ் தான். அல்லாஹ்னா யாரு? அவன் தான் எனக்கு வாழ்வையும் தருகிறான், மரணத்தையும் தருகிறான். கடவுள் யாருன்னா எனக்கு வாழ்வையும் தரக்கூடியவன், மரணத்தையும் தரக்கூடிய அவன் தான் கடவுள். உடனே அந்த மன்னர் அவன் சொல்றான், அன உஹி ஓ உமீத், நானும் ஒரு ஆளுக்கு வாழ்வை கொடுப்பேன், நானும் ஒரு ஆளுக்கு மரணத்தை கொடுப்பேன். என்ன பெரிய விஷயமா? அப்ப நானும் கடவுள் தானே. இப்ராஹிம் நபி உண்மையிலேயே வாழ்வு, உண்மையிலேயே மரணம், அது வேற அர்த்தத்துல சொல்றாங்க. இவன் என்ன செய்யறான்னா, நானும் வாழ்வை கொடுப்பேன், நானும் மரணத்தை கொடுப்பேன். அப்படின்னா என்ன? ஒரு ஆளை கூப்பிட்டு போ அப்படின்னு விட்டாச்சுன்னா வாழ்வு கொடுத்துட்டேன்ல. அதே மாதிரி ஒருத்தனை கூப்பிட்டு வெட்டியாச்சு, மரண தண்டனை கொடுத்தாச்சுன்னா மௌத்தாக்கிட்டேன்ல அப்படிங்கிறான். இப்ராஹிம் நபி அந்த அர்த்தத்துல பேசல. வாழ்வு கொடுக்கறதுனா ஒருத்தன் செத்து போயிட்டான், மையத்துங்க கிடக்குது. இந்த மையத்துக்கு ரூஹு கொடுக்கணும்னா, உயிர் கொடுக்கணும்னா யாரு முடியும்? அல்லாஹ் தானே முடியும். இந்த அர்த்தத்துல கேட்கிறாங்க. ஒருத்தனை மரணம் அடைய செய்யணும், கத்தியால இல்ல, துப்பாக்கியால இல்ல, ஆயுதத்தால இல்ல, கையால இல்ல. இப்ப நான் நிக்கிறேன், இப்படியே நின்றுகிட்டே இருக்கிறேன். உடனே நீங்க உங்கள ஒரு ஆளு இவர் இப்பவுமே செத்து போகணும் அப்படின்னு நான் செத்து போயிருவேனா? இப்படி கொடுத்தா தானே நீங்க என்ன சாவடிச்சீங்கன்னு அர்த்தம். ஆயுதத்தால சாவடிக்கிறது மரணம் அல்ல, அது வேற. உண்மையிலேயே எனக்கு மரணத்தை தருவதா இருந்தால் ஒண்ணுமே செய்யக்கூடாது, அப்படியே நிக்கணும், நானும் நிக்கணும். நீங்க ஏதாவது மந்திரம் ஓடணும், நான் அப்படியே மண்டையை போட்டுறணும். உங்களால எனக்கு மரணம் வருது, ஒரு நியாயம் இருக்குது. நான் செத்து போயிட்டேன், செத்து போன எனக்கு ரூஹ கொடுக்குறீங்கன்னா ரைட்டு ரூ இப்படின்னு வரணும். இதுதான் இப்ராஹிம் நபி சொல்றாங்க, இறைவனுடைய ஆற்றல் அது. ஆனா அவன் என்ன செய்யறான்னா, வா போ உன்னை கொண்டுட்டேன் இப்படின்னா நானும் கடவுள் தானே அப்படின்னா. அப்ப இவன்ட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உடனே இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, என்னுடைய ரப்பு கடவுள் இருக்கிறானா இல்லையா? அவன் தான் சூரியனை கிழக்கு திசையில இருந்து உதிக்க செய்கிறான். உனக்கு முடியும்னா மேற்கு திசையில இருந்து கொண்டு வா. நீனும் கடவுளுங்கிற, நானும் ஒரு ஆள கடவுளுங்கிற. என்னுடைய கடவுள் சூரியனை கிழக்கு திசையில இருந்து உதிக்க செய்யறான். டெய்லி ஒவ்வொரு நாளும் அந்த சூரியன் உதயமாகி வருது. நீ கடவுள் தானே, ஒண்ணு செய். இன்னைக்கு எதுக்கு காலையில கிழக்குல இருந்து ஏன் உதிக்கணும், மேற்க இருந்து உதிக்க செய்? பேச முடியுமா? எதுக்கு இப்படி பேசுறாங்க? அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் நீங்க வணங்கணும், வேற யாரையும் வணங்கிறாதீங்க.
வேற யாருக்கும் கடவுள் தன்மை இல்ல அப்படிங்கிறதுக்கு தான் இப்ராஹிம் நபி இப்படி கேட்கிறாங்க. அல்லாஹ் இந்த வாதத்தை சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறான், புஹித்தல்லதி கஃபர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்றான், இந்த கேள்வியை இப்ராஹிம் நபி வச்ச உடனே அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இந்த ஆற்றல், வேற யாருக்கும் கடவுள் என்ற தன்மையே கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறாங்க இப்ராஹிம் நபி. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், ஏக இறைவனை நிராகரித்த அவன் வாயடைத்து போய்விட்டான். அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான், பேசவே முடியாது. இதே கேள்விதான் இன்னைக்கு. நீங்க தௌஹீதுக்கு எதிராக, ஷிர்க்குக்கு ஆதரவாக, இணை வைப்புக்கு ஆதரவாக, தர்கா வழிபாடு, தாயத்து, தட்டு, இத மாதிரி என்னென்ன இருக்குதோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்விதான், அவுலியா உனக்கு எல்லா நன்மையும் தரார்ல, சரி இப்ராஹிம் நபி மாதிரி அவுலியாவை மேற்கொண்டு ஒதுக்கிச்சு கேட்டு பாருங்களேன். நம்ம இப்படி கேட்டான்னு வைங்களேன், நீ திமிர் பிடிச்சு பேசுற அப்படிமா. நம்ம இப்படி கேட்டீங்கன்னு வைங்களேன், நத்தரிஷா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி தானே அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய தலைவன் வச்சிருக்கிறிய, மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவுலியாவுக்கே தலைவரா அப்படின்னு இவன் எழுதி வச்சிருக்கிறான். சரி தலைவர்னே வச்சுக்கிடுவோம். மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியை நான் இன்னையில இருந்து ஏத்துக்கிறப்பா, பெரிய அவுலியான்னு ஏத்துக்கிறேன். ஆனா ஒன்னையும் ஒண்ணு செய், என்ன செய்யணும்? சூரியன் கிழக்குல இருந்து வருதுல, அவுலியாவை கூப்பிட்டு மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியே சூரியனை மேற்க இருந்து உதிக்க செய்யுங்க, செய்ய சொல்லுங்க. அவர் செய்யட்டும், அல்லாஹ் விட்டுட்டு மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிட்டு போயிருவோம், செய்ய முடியுமா? இது இப்ராஹிம் நபி கேட்டது. இப்படி சொன்னாச்சுன்னா அவுலியாவை திட்டான், அவுலியாவை திட்டான், அவுலியா நான் எங்கப்பா திட்டுதேன், நமக்கு அது தேவையில்லையே. அல்லாஹ்வுல இப்ராஹிம் நபி அவங்க காட்டி தந்த அந்த வழிமுறைகளுக்கு இறைவன்ல இப்படி சொல்லி தரான், இப்ராஹிம் நபில சொல்லி தராங்க. அப்ப நீங்க கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா. இப்ராஹிம் நபி அவ்வளவு அற்புதமாக வாதங்களை எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு? அல்லாஹ் ஒருத்தன் தான் கடவுள், வேற யாரும் கடவுள் இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் தான் எனக்கு நிவாரணத்தை தருவான், அல்லாஹ் ஒருத்தன் தான் எனக்கு கஷ்டத்தை தருவான், அல்லாஹ் ஒருத்தன் தான் என் கஷ்டத்தை நீக்குவான். இதுக்கு தான் திரும்ப 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 இப்ராஹிம் நபி வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட கொடுமை என்ன தெரியுமா? கொஞ்ச நெஞ்ச கொடுமையெல்லாம் கிடையாது. நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நெருப்பு குண்டத்துல தூக்கி எறியப்பட்டாங்க இப்ராஹிம். எதுக்கு? கடவுள் ஒருத்தன் தான் அப்படின்னாங்க. அதை பேசுறதுக்காக தான் ஊருக்காரனுவோ பதில் சொல்ல முடியாம, வாங்க இப்ராஹிம் நபி நம்முடைய கடவுளை எல்லாம் அவமரியாதை பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு பண்ணுவோம், தூக்கி போடுவோம் அப்படின்னாங்க. அல்லாஹ் அதுல இருந்து காப்பாத்தினான், அது தனி விஷயம். இறைவன் அதுல இருந்தும் காப்பாத்தினான். யானாரு கூனி பர்தம் வஸலாம் அலா இப்ராஹிம். நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், நெருப்பே உன்னுடைய யதார்த்தமான தன்மை ஒரு ஆளை கரிக்க வைக்கணும், ஆனா இப்ராஹிம நீ கரிச்சிடாத, இப்ராஹிம நீ எரிச்சு விடாத. இறைவன் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்ட, நெருப்பு அவர்களை எரிக்கவில்லை, அவங்க அதுல இருந்து காப்பாற்றப்பட்டாங்கன்னு வரலாறு குர்ஆன்ல நமக்கு சொல்லித்தான், அல்லாஹ் சொல்லித்தான். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? கொஞ்ச நெஞ்ச கஷ்டம் இல்லை, நீங்க நல்லா விளங்கிக்கணும். தர்காவுக்கு போனவங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க, தாயத்து போட்டா யாரும் அடிக்க மாட்டாங்க, வட்டி வாங்கினா அடிக்க மாட்டான், பெரிய தப்பு பண்ணுங்க அடிக்க மாட்டான். ஊர்ல நீங்க தான் பெரிய மனுஷன்பா. என்னென்ன தப்பு இருக்குதோ எல்லா தப்பையும் நீங்க செஞ்சு பாருங்க, உங்களை மாதிரி நல்லவர் உலகத்திலே இல்லை அப்படின்பா. ஆனா தௌஹீத நீங்க பேசி பாருங்க, அவன் நல்லா தான் இருந்தான், நஜாத்துல போய் சேர்ந்துட்டான், கிறுக்கு பையா அப்படின்பா. நம்ம என்ன தப்ப பண்ணிட்டோம்? ஒரு தப்பையும் பண்ணல. நம்ம தோழணும், குர்ஆன் ஹதீஸ் படி வாழணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நம்ம கரிச்சு கொட்டுவான். இப்ராஹிம் நபி அப்படிதான் செஞ்சாங்க. அதனால அல்லாஹ் சொல்றான், வைதி பித்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபாத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் நபியை இறைவன் சோதிச்சான். பல செய்திகளை சொல்லி இப்ராஹிம் நபிய இறைவன் சோதிக்கிறான், பல்வேறு சோதனையை கொடுத்தான். எந்த சோதனையா இருந்தாலும் இப்ராஹிம் நபி ஜெயிச்சு காட்டினான். எதுலயும் அவங்க சோட போகல, எதுலயும் அவங்க தோக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய சோதனை வரட்டுமே, எல்லா சோதனையும் அவங்க வென்று காட்டினாங்க. இதுதான் இப்ராஹிம் நபி. அதுல முக்கியமாக தௌஹீதை பேசுனாங்க. தௌஹீதை பேசுனதுக்கு எதிரான பல்வேறு சோதனைகள் அவங்களுக்கு வந்தது. எந்த சோதனை வந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் ரஹ்மான் இப்படி இருந்ததுனால கடைசியில இப்ராஹிம் நபிக்கு பெரிய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான், பெரிய ஆட்சியே கொடுத்தான்ல. அதனால இப்ராஹிம் நபி அவங்க போதித்த அந்த போதனைகள்ல, அடிப்படையான போதனைகள்ல தௌஹீதை சொல்றதுதான். இதுலதான் நம்ம பெரிய பாடம் படிக்கணும். நம்ம பிள்ளைக்கு இப்ராஹிம் பேர் வைக்கிறது பெரிய மேட்டர் இல்ல. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு துஆ செய்யற மாதிரி அத்தியாயத்துல உட்கார்ந்துட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின்
கமா சல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். கேக்குறோமா? யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு நீ அருள் செய். இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்களுக்கு எப்படி நீ அருள் செய்யறாயோ அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் செய். துஆ எல்லாம் செய்றோம். இப்ராஹிம் நபிக்கு இன்னைக்கும் துஆ செய்றோம். அதுவும் சரிதான். ஆனா அதை விட முக்கியமான ஒண்ணு என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி இந்த தௌஹீதை எப்படி நிலைநாட்டினாங்களோ, அந்த கொள்கையில எப்படி அவங்க இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணும். ஒரு காலத்திலே தர்காவுக்கு போக கூடாது, மௌலூத ஓதக்கூடாது. மௌலூத் ஓதுவீங்களா? இனி ஓதாதீங்க, நரகத்து போயிருவீங்க. இது நான் சொன்னது இல்லை, இறைவன் சொல்லக்கூடியது. மௌலூத் ஓதினா நரகம், தாயத்து போட்டா நரகம். அதுதான் ஆயத்து முதலே நான் படிச்சேன். இணை என்ற பாவத்தை செய்து விட்டால் சொர்க்க ஹராம்ட்டான். அதனால தயவு செய்து எங்களுக்காக அப்படி இல்லை, இறைவனுக்காக மௌலூத் ஓதாதீங்க, பாத்தியா ஓதாதீங்க, கத்த ராத்திபு, அதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு. இஸ்லாத்துல இருக்கக்கூடியது என்ன? ஐங்கால தொழுகை இருக்கிறது, ஹஜ்ஜி இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஏராளமான திக்ருகள் இருக்கிறது, தான தர்மங்கள் இருக்கிறது, குர்ஆனை படிக்கக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கு. இத மாதிரி நிறைய நன்மைகளை நாம செய்யணும். அதை விட்டு போட்டு இஸ்லாம் கற்றுத்தராத இபாதத்துகளை, இஸ்லாம் கற்றுத்தராத எதையும் நீங்க இது பண்ணக்கூடாது. இறுதியாக ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இப்ராஹிம் நபி அவங்க தௌஹீதை சொன்னாங்க. அந்த தௌஹீதிலையும் கூடுதலான ஒரு தகவலை என்ன சொன்னாங்க தெரியுமா? அரினா மனாசிக்கனா. அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், உன்னை நான் எப்படி வணங்கணுமோ, எப்படி உன்னை துதிக்கணுமோ, உன்னை எப்படி நான் திக்ரு செய்யணுமோ அதை எனக்கு நீ சொல்லித்தா. அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத நீ சொல்லித்தானே அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அரினா மனாசிக்கனா வதுபு அலைனா. அந்த துஆவை இப்ராஹிம் நபி கேட்ட அந்த துஆவை அப்படியே படிச்சு பாருங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு துஆ. இறைவா, உன்னை நான் வணங்கணும், ஆனா எப்படி வணங்கணும் நீனே எனக்கு சொல்லித்தா. ஏன் இஷ்டப்படி நான் உன்னை வணங்க தயாராக இல்லை, ஏன் இஷ்டப்படி உன்னை நான் திக்ரு செய்ய தயாராக இல்லை, நானாக உருவாக்கி நானாக அது இது அப்படின்னு சொல்லி அப்படி வாழணும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், உன்னை வணங்கணுமா நீ சொல்லித்தா. இது இப்ராஹிம் நபி காட்டி தந்த அற்புதமான ஒரு வழிகாட்டுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை வணங்குறோமா? இப்ப அல்லாஹ் வணங்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேளுங்க. 5 நேரம் தொழுகிறோம், அல்லாஹ் சொன்னபடி தொழுகிறோமா, நம்ம இஷ்டப்படி தொழுகிறோமா? நம்ம இஷ்டப்படி தொழுகிறோம்னா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். இப்ராஹிம் நபி அந்த வழியை காட்டி தரல. இறைவன் சொன்ன அடிப்படையில நம்ம தொழுகிறோம் அப்படின்னு சொன்னா அதை இறைவன் ஏத்துக்கணுமா? நம்ம இஷ்டப்படி அல்லாஹ் வணங்க கூடாது, இறைவனுடைய அல்லாஹ்வுடைய விருப்பப்படி அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி வணங்கணும். இதுதான் இப்ராஹிம் நபி காட்டி தந்திருக்கிறாங்க. எந்த இபாதத்தா இருக்கட்டும், நீங்க தொழுகிறீங்க, திக்ர் செய்றீங்க, தான தர்மங்கள் பண்ணி, எல்லாம் இறைவன் சொல்லி தந்ததா இருக்கணும். இறைவன் கற்றுத்தராத எதையும் இபாதத்தா கூடாது. மௌலூது யார் சொல்லி தந்தா? நீ கேளுங்களேன், மௌலூது யார் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லி இருக்கிறானா? மௌலூதுங்கிற வார்த்தை குர்ஆன்லயே இருக்குதா? சுபஹான மௌலூதுன்னு வச்சிருக்காங்கல்ல, குர்ஆன்ல எங்கேயாவது சுபஹான மௌலூதுன்னு இருக்கா? சுபஹான மௌலூதுல வரக்கூடிய அந்த கஃபிரு அன்னி துனூபி இத மாதிரி பாட்டு குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கா? ஒரு இடத்துல இல்லையே. ரசூலுல்லாஹ் சொல்லி தரல, பிறகு எதுக்கு ஓதணும்? இபாதத்து வணக்கம் என்றால் அல்லாஹ் சொன்ன மாதிரில இருக்கணும். இது இப்ராஹிம் நபி அழகாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதனால எந்த வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம வணங்குவோம், அல்லாஹ்வை மட்டும் நாம வணங்குவோம், வேற யாரையும் வணங்க வேண்டாம், வணங்க கூடாது. வணங்கினால் அது மறுமையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு தந்துரும். அல்லாஹ் காப்பாற்றணும், நரகத்துல கொண்டு போய் நம்மளை சேர்த்துரும். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பிரச்சாரம் பண்றோம்? எதுக்கு உங்களை எல்லாம் கூப்பிடுறோம்? சொர்க்கம் போகணுங்கிறது தான். சொர்க்கம் போறதுக்கு தடையா இருக்கிறதே இணை என்ற அந்த பாவம். சொர்க்கத்துக்கு எளிமையா போறதுக்கு அற்புதமான ஒரு வழிகாட்டி இப்ராஹிம் நபி, இந்த தௌஹீத். அதுல நம்ம வாழ்வோம். வல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில வாழ அவன் அருள் செய்வானாக. வாழ்ந்தவன் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.